வந்து மகா வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுறாரு. நீ என் அம்மாவை எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மகா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் நிற்பேன், இதுதான் என் வீடு, நான் எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்றாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து நீ எக்கேடு கேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே சூர்யா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் தாத்தாவும் போயிட்டு ராஜலட்சுமிகிட்ட பேசுகிறாங்க. இது நல்லா இல்லைம்மா, நம்ம வீட்டு மருமக பொண்ணு இப்படி வெளியே நிற்கிறது அப்படின்னோன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சூர்யா உன் புள்ள தானே, நீ சொன்னால் கேட்பான்ல, நீ போய் சொல்லு அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, என்னால் சொல்லலாம் முடியாது, அது அவன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவங்க தவிக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து இந்த மாதிரி கொடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்து போய் கொடுக்குறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. என்ன நீ இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சூர்யா கிட்டே பேசுகிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாவம் அண்ணி அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ அழைச்சிட்டு வர போறியா அப்படின்னோடனே அந்த தைரியம் எனக்கு இல்லைண்ணா, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அடுத்து வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குற காயத்ரி, உன் தங்கச்சி தானே வெளியே இருக்கா, உனக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு கேட்குறாங்க. என் வயிற்றில் குழந்தை இருக்குது, நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சாப்பிட்றாங்க. சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து விஜய் வந்து கோடீஸ்வரி கிட்ட விஷயத்தை சொல்லி வர வைக்கிறாரு. கோடீஸ்வரி வந்து பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்க வீட்டுக்காரும் கூட சேர்ந்து அழறாரு. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் விடவே மாட்டேன், இதெல்லாம் ஒரு குடும்பமா, இவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆன பொண்ணை வெளியே நிற்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வா மகா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கதை உடனே திறக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்போ தானே தெரியுது எப்பேற்பட்ட குடும்பம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு மருமக பொண்ணை இப்படி வெளியே வந்து நிற்க வச்சிருக்கேன் வீதியில், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா அவ செஞ்சதெல்லாம் கரெக்டா, என்னை ஏற்று பேசியிருக்கா அது கரெக்டா, ஆமாங்க அத்தையை எதிர்த்து பேசக்கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி தானே நீங்கள் கொடுப்பீங்க, அதுவும் நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்கீங்களே, நீங்கள்லாம் வந்து மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து ஓடி வராங்க. அம்மா உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, மகா மேலே தான் தப்பு, ஏற்று பேசுகிறா, சொல் பேச்சு கேட்கல, நீ வாயை மூடு, உனக்கு மகா இந்த வாழ்க்கையை பிச்சையாக போட்டிருக்கா, அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் மகா பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூட போகிறது வீதியில் நிற்கிறாளின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நல்லா கூலாக இருக்கியா, இந்த வரை லட்சத்தில் வந்து அவளை பற்றி குறை சொல்ல வந்துட்டேன், உனக்கெல்லாம் குறை சொல்ல எந்த அருகதையுமே கிடையாது, மரியாதை வாய முடியுது, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் ஐஸ்வர்யா அமைதியாகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவோட அப்பா வந்து சூர்யா கிட்ட போய் கேட்குறாரு, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருக்க ஒரு கட்டுப்பாடை மீறிட்டா, அதனால தான் அவள் வீதியில் நிற்கிறா, இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மன்னிக்க சான்ஸே கிடையாது, மன்னிக்க முடியாதுன்றாரு. அதை கேட்டு அவர் வந்து என் பொண்ணை நான் கூட்டின்னு போயிடுறேங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வா மகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மகா வர மறுக்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போனோன்னே கரெக்டாக வந்து சூர்யாவோட அப்பா வந்து காரில் வந்து இறங்குறாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் மருமகளை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, அவள் ஏன் பொண்ணுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் பொண்ணு கிடையாது, எப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அவள் ஏன் மருமக, ஏன் பொண்ணு, அந்த ஸ்தானம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு உள்ள. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டு மருமக பொண்ணை வெளியே அனுப்புவீங்க, உங்களுக்குலாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, எல்லாம் பெரியவங்களை ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்து கேட்குறாரு. சூர்யா வந்து அப்படியே என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள் எல்லாரும் பெரியவங்களாக இருந்திருக்கீங்க, எல்லாம் இருந்திருக்கீங்க, இந்த வீட்டோட பொண்ணை வெளியே தள்ளுறீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடந்தாலும் சரி என் வீட்டு மருமக வெளியே போகவே கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், அவள் இங்கே தான் இருப்பா, மகா உள்ளே போமா அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. உள்ளே போ, இந்த மாமா சொல்கிறேன் உனக்கு அப்படின்னோடனே மகாவும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகாவை யாராவது வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாவோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்து வந்து ராஜலட்சுமிக்கு சொல்கிறாரு, இங்கே பாரு உன் பையன் ஒன்றும் வந்து ராஜகுமாரன் கிடையாது, காலே கீழே வைக்க மாட்டான் அப்படின்றதுக்கு மண்ணில் தானே காலை வச்சிருக்கான், அது நல்ல விஷயம்தான், மகா வேற அவன் வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், புரியுதா, மேலாவது எல்லாருமே சரிசமமாக நடத்த பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. ஒன்றும் டென்ஷன் ஆகிறாங்க ராஜலட்சுமி. இதோட முடியுது.